Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. லவ்லி ஆரி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஃப்ளவர் தாமரைப்பூ மாதிரி போட்டு கீழே 2 ஃப்ளவர் இருக்கிற மாதிரி பாருங்கள். அந்த ஃப்ளவரை நீங்கள் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம், ட்ரேஸ் எடுத்துக்கலாம், இல்லை கைட்ட வரையினாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இந்த படத்தை வரைஞ்சிட்டு அடுத்து லீஃப் இருக்குது. 2 பக்கமும் இருக்கிற லீஃப் உங்களுக்கு நார்மலாக நல்லா தெரியும். லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு. அந்த லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சை உங்களுக்கு அதில் 3 விதம் இருக்குது. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டைப்பில் நீங்கள் போட்டுக்கிடலாம். எல்லாமே அழகாக இருக்கும். அதில் உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் போட்டு முடிச்சிடுறீங்க. முடிச்சுட்டு அடுத்து இந்த காம்புக்கு பேக் ஸ்டிச் பாருங்கள். அதாவது முதல்ல குத்தி எடுத்து வெளியே கொண்டு வந்துட்டு அப்புறம் மேலே குத்தி கீழே திருப்பி அந்த போட்ட நூல் மேலே குத்தி நீங்கள் எடுக்கணும். இப்படி எடுத்தீங்கன்னா அது மாறி மாறி போடும்போது அது நல்லா திக்காக வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் ஃபுல்லாக முடித்து கீழே அந்த வரிசையை முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அடுத்து பக்கத்தில் இருக்கிற லீஃபை நம்ம ஃபில் பண்ணணும். இதில் நான் ஒரு விதமாக லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சை போட்டிருக்கேன் பாருங்கள். அது உங்களுக்கு நல்லா தெளிவாகவே புரியும். அதாவது நடுவில் குத்திட்டு அந்த லீஃப் நடுவில் குத்தி எடுத்து மேலே கொண்டு குத்திடணும். குத்திட்டு திருப்பி அதுக்கு பக்கத்திலே குத்தி கீழே கொண்டு வரணும். ஒரு குத்துனோடனே அது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனாக காட்டும். அப்புறம் அதிலிருந்து திரும்பி பக்கத்தில் குத்தி எடுத்துக்கோங்க. பக்கத்தில் குத்திட்டோமா, குத்திட்டு அதுக்கு அடுத்து பாருங்கள். இப்போ பழையபடி அந்த கிராஸாக வச்சு கொஞ்சம் லைட்டாக கிராஸாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அந்த லைனு. அடுத்து கிராஸாக வச்சு நீங்கள் குத்தணும். இது எல்லாமே உங்களுக்கு லீஃப் ஃபில்லிங் போடும்போது நீங்கள் 2 நூல் எடுத்து 2 4 அப்படி போட்டுக்கிடலாம். இல்லை 2 போடணுன்னாலும் போடலாம். 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் அது ரொம்ப நைஸாக அழகாக தெரியும். இப்போ நான் எடுத்துருக்கிறது 3 3 6 நூல். 6 நூலுங்கும்போது இது நல்லா 3 3 3 3 6 நூலும் எடுக்கலாம், 4 நூலும் எடுக்கலாம். ஆனால் இது 6 நூல் போட்டோம்னா இங்கே பார்த்தீங்களா நல்லா திக்காக இருக்கும். இப்போ கீழே நம்ம லீஃப் பூரா முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு அடுத்து ஃப்ளவரில் ரெட் கலர் போட்டிருக்கேன் தாமரைக்கு. இப்போ அதில் எப்படி போட்டிருக்கோன்னா பாருங்கள். முதல்ல ஒரு ஊசியிலேருந்து எடுத்து நூலை வெளியே எடுத்துக்கிட்டு சைடில் இது பண்ணி நம்ம எப்பையும் செயின் ஸ்டிச்சுக்கு போடுவோம் இல்லையா, அதே தான். ஆனால் இதில் ஊசியில் இந்த பக்கம் முடி, அதாவது மேலேருந்து கீழே கொண்டு வருவோம். இது கீழேருந்து மேலே அப்படி கொண்டு நூலை எடுக்கணும். ஆனால் அப்படி எடுக்கிறதுனால முடிக்கும்போது சிக்கல் விழுகும். நீங்கள் அதை ரொம்ப சாஃப்டாக தான் நீங்கள் போடணும். அப்படி போட்டால் தான் அது சிக்கல் இல்லாமல் நல்லா நூல் வரும். இதுவும் அதே மாதிரி தான்.
நீங்கள் 4 நூல் எடுத்துக்கலாம். அல்லது 2 4 3 3 6 இப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்தபடி அது திக்காக தெரியும். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து தாமரை அந்த நடுவில் போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு அடுத்து சைடில் ஒவ்வொன்றா நீங்கள் போடலாம். இது நார்மல் இதுதான். நீங்கள் ஃபுல்லாகவே சாட்டின் ஸ்டிச்சை வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக தெரியும், அவ்வளோதான். தூக்கலாக தெரியும், கொஞ்சம் காட்டும். அப்புறம் கடைசி வந்து நம்ம அவுட்லைன் போடணும். இப்போ வந்து இந்த பக்கம் பாருங்கள், இதில் போடும்போது உங்களுக்கு அது நல்லா ஆரம்பிக்கிறதுலேருந்து தெளிவாகவே நல்லா தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த ஓரம் முடிச்சிட்டோம். இன்னும் நடுவில் ஒரு இது மட்டும் ஃபில் பண்ணாமல் இருக்குது. அதுக்கு வந்து ஊசி குத்தி எடுத்துட்டு வெளியே எடுத்துக்கிட்டோமா, எடுத்து அடுத்து நூலை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு கீழே, அதாவது ஊசியை குத்தி கீழே குத்தி மேலே வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்து ஊசியை வச்சுக்கிட்டு இதோட எண்டு இருக்கு இல்லையா, இந்த நூலோட எண்டு, அந்த எண்டை எடுத்து பிடிச்சி இந்த பக்கம் கூடி சுற்றி எடுக்கணும். இது கிட்டத்தட்ட செயின் ஸ்டிச் மாதிரி தான் வரும், அடைச்சிரும். அதுக்கடுத்து இந்த பக்கம் அதே மாதிரி பண்ணணும். குத்தி வெளியே எடுத்துட்டு, ஆனால் இதில் இந்த வெளியே உடி எடுத்து உள்ளே கொண்டு வர்றோம். அப்படி கொண்டு வரும்போது அது வந்து ஃபில்லிங் வந்து நல்லா ஒரு மாதிரி நீட்டாக வரும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு இதையும் நம்ம ஃபில் பண்ணி முடிக்கிறோம். இப்போ இதில் அந்த ஃபில் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது காட்டுனேன், அதே தான் நீங்கள் மேலே வரையும் கொண்டு வந்து அந்த எண்டு கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மொனை மட்டும் நல்லா அழகாக வந்துடும். ஓரமாக போடும்போது அந்த லைன் மேலே நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. லைனை விட்டு தாண்டி வந்துடாதீங்க, லைன் மேலே போடுங்க. இப்போ இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் குறையாக இருக்குது. அந்ததையும் அதான் நேரம் நூல் கம்மியாக இருந்ததுனால அந்த பக்கம் அப்படி ஃபினிஷ் பண்ணாமல் விட்டுட்டேன். இல்லைன்னா அந்நேரமே ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். பாருங்கள், அதாவது நூலை எடுக்கும்போது இந்த பக்கம் கூடி சுற்றிட்டு எடுக்கணும். நம்ம நார்மலாக போடுறப்ப இந்த பக்கம் உடி மேலே உடி கொண்டு வந்து கீழே உடி எடுப்போம். இதில் வந்து கீழே உடி கொண்டு வந்து மேலே உடி எடுக்கணும். ஒரு லைட்டாக வளைச்சி எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் அந்த ஓரம் கார்னர்லாம் இதே மாதிரி அழகாக வரும். இதில் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாவே போதும், புரிஞ்சுக்கணும். அது மட்டும் நீங்கள் நல்லா 2 தடவை தனியாக ஒரு இதழில் போட்டு பார்த்துட்டு இதில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வரும் பார்க்குறக்கு. அதாவது 3 விதமாக நம்ம ஃபில் பண்ணலாம். வெறும் செயின் ஸ்டிச்சாக போட்டு ஃபில் பண்ணுறது ஏற்கனவே நான் காட்டியிருக்கேன். அடுத்து சாட்டின் ஸ்டிச்சும் நிறைய இதில் ஃபில் பண்ணியிருக்கோம். இது வந்து டியூலிப் ஸ்டிச்சுன்னு பேர் இதுக்கு. இதுவும் பண்ணலாம். எது உங்களுக்கு நல்லா புரியுதோ நல்லா வருதோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கார்னர் வரையும் போட்டுட்டோம், எல்லாமே முடித்தாச்சு. எல்லாமே முடித்த பிறகு நீங்கள் சைடில் வந்து சில நேரம் கொஞ்சம் அகலம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா அந்த ஓரம் அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து கார்னர்லாம் நல்லா வர்ற மாதிரி நீங்கள் திருப்பி ஒவ்வொரு சின்ன ஸ்டிச்சை போட்டிங்கன்னா அந்த முனையெல்லாம் அழகாக வந்துடும். இப்போ எல்லாமே நீங்கள் முடித்த பிறகு பார்த்துட்டிங்கன்னா ஓரத்தில் மட்டும் நீங்கள் வந்து 2 நூல் மட்டும் வச்சு வெறும் ஆரம்பத்தில் நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சு இந்த மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சு எதையாவது ஒன்று நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நூல் வந்து 1 நூல் 2 நூல் தான் அதுக்கு எடுக்கணும். எடுத்து நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அழகான ஒரு ஃப்ளவர், ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஃப்ளவர் வந்து இன்றைக்கி நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதை வந்து நம்ம நல்லா ஒரு சட்டைகளில் போடலாம், தச்ச சட்டைகள்லையும் இதெல்லாம் போடலாம். ரொம்ப ஈஸி இது போடுறது.
ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், அந்த நூல் மட்டுமே தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக எடுப்பாக இருக்கும்.